ஆண்டவருக்கு மகிமை. இன்றைக்கும் நம்ம ஒரு காரியத்தை குறித்து சிந்திக்க போகிறோம். செய்தியின் தலைப்பு வந்து பிலிப்பாகிய நான். தயவு செஞ்சு அதை மறந்துடாதீங்க. இன்றைக்கு செய்தியினுடைய மையம் யாரை சுற்றி இன்றைக்கு செய்தி இருக்க போகுது அப்படின்னா, பிலிப்பு அப்படிங்கிற ஒரு நபரை குறித்து இருக்க போகிறது. அந்த பிலிப்பு எனக்குள்ளாகவும் இருக்கிறான். இப்போது கிறிஸ்தவ போதனையிலே ஆறுதல் இருக்குதா? தேவன் ஒரு மனிதனை கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் படுத்த முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக கிறிஸ்தவ போதனையில் ஆறுதல் இருக்குது. நம்பிக்கை ஊட்டுகிற செய்தி கிறிஸ்தவத்தில் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அது சரியான விதத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லது சரியான விதத்திலே அது போதிக்கப்பட வேண்டும். இது அது சார்ந்தது. இளைப்படைந்த ஒரு ஆத்துமா, சோர்வுற்ற ஒரு ஆத்துமா, இந்த உலக வாழ்விலே தொடர்ச்சியாக நெருக்கடிக்குள்ளாக பற்றாக்குறைக்குள்ளாக போகிற ஒரு ஆத்மா, அந்த ஆத்மாவை தேற்றுகின்ற ஒரு செய்தியை தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், சிந்திக்க போகிறோம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரத்தில் யார் வரா? பிலிப்பு வராரா இல்லையா? ரைட். இப்போ இந்த வேத பகுதியிலேருந்து நாம் சில செய்திகளை கேட்டுருக்கிறோம். எதை பற்றி? இது எதை பற்றின வேத பகுதி? 5 அப்பம் 2 மீனை ஆண்டவர் அநேகருக்கு என்ன பண்ணார்? பகிர்ந்து கொடுத்தார். அதை குறித்த வேத பகுதி. இதிலிருந்து கிறிஸ்துவை குறித்து போய்த்திருக்கிறோம். பிற்பாடு அந்த சிறுவன் அல்லது வாலிபனை குறித்து என்ன பண்ணியிருக்கோம்? போதித்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம இதுவரையும் கேட்கிறாத பிலிப்பை குறித்து நம்ம என்ன போகிறோம்? சிந்திக்க போகிறோம். வேறொரு கோணத்தில் என்ன பண்ண போகிறோம்? நாம் சிந்திக்க போகிறோம். ஒருவேளை ஆண்டவரின் இருதயத்தை திறப்பார் என்று சொன்னால், உள்ளபடியே தேவனுடைய வார்த்தைகளுக்கான தேவை அல்லது ஒரு தூண்டல் எனக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், ஒரு விருப்பம் இருக்கும் என்று சொன்னால், கண்டிப்பாக ஆண்டவர் என்னோடு என்ன பண்ண முடியும்? இடைப்பட முடியும். ரைட். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் உயிரோடு வந்த நாட்களிலே மலைப்பிரசங்கம் அப்படின்னு சொல்லப்படுகிற, அது மலைப்பிரசங்கம் இல்லை, மலைப்பிரசங்கம் என்று சொல்லப்படுகிற ஒரு பிரசங்கத்தை செய்தார். ஏறத்தாழ அது 3 நாட்கள் நடைபெற்றது. 3 நாட்கள் வனாந்தரமான, பைபிளில் எங்கெங்கெல்லாம் வனாந்தரம் அப்படின்னு வருதுன்னா காடு அப்படின்னு பொருள் கொள்ளலாம், அல்லது ரொம்ப வறட்சியான பாலைவனம் அப்படின்னு கூட என்ன பண்ணலாம், பொருள் கொள்ளலாம். வளர்ச்சியான பாலைவனம் அப்படின்னு கூட பொருள் கொள்ளலாம். இப்படி வனாந்தரமான ஒரு இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, அப்படி ஜனங்களுக்கு போதிக்கும் பொழுது 3 நாள் கழித்து ஆண்டவர் அவர்களை அனுப்புவதற்கு முன்பாக அவர்களுக்கு உணவு தரலாம், அவர்களுக்கு என்ன பண்ணலாம், உணவு தரலாம் அப்படின்னு தீர்மானிக்கிறாரு. அப்போ அந்த உணவு தரலாம் அப்படிங்கும் பொழுது 12 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிலிப்பு. நீங்கள் இந்த பேட்ரி அல்லது சில எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்கும் பொழுது பிலிப்ஸ்னு போட்டிருக்கோம் இல்லையா, அதுதான். அவனை கூப்பிட்டு கேட்குறாரு. அப்போ இன்றைக்கி நம்ம எதை சுற்றி சிந்திக்க போகிறோம் அப்படின்னா, பிலிப்பு. அதை பற்றி தான் என்ன பண்ண போகிறோம். ஏன் இதெல்லாம் ரொம்ப அழுத்தமாக என்னங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா, நம்ம கவனம் எதை சொல்கிறோமோ அதை தாண்டி ஜனங்க சிந்திப்பாங்க. அது பெரும்பாலும் அப்படி தான். அதனால தான் அழுத்தம் திரும்ப சொல்கிறேன். நீங்கள் உங்கள் கருத்தை எங்கே நிறுத்தணும்? பிலிப்பு மேலே என்ன பண்ணணும்? பிலிப்பு மேலே நிறுத்தணும். ரைட். அப்போ இதுதான் சீன். இதுதான் என்னதுங்க சீன். இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிலிப்போடு என்ன பண்ணுறாரு? உரையாடுகிறார். 6வது அதிகாரத்தை எடுத்துக்கலாம். 6வது வசனம் வாசிங்க. 6:6. கவனிங்க, 5வது வசனத்திலிருந்தே நான் வாசிக்கிறேன். இயேசு தம்முடைய 6வது அதிகாரம், யோவான் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு யாரை நோக்கி? பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். அதை மொழியாக்கம் செய்கிறேன். பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க உணவை எங்கே வாங்கலாம் என்று கேட்டார். கவனிங்க, அந்த இடத்துல 12 பேர்கள் இருக்காங்க. சீஷருக்கு எத்தனை பேர் இருக்காங்க? ஏன் அந்த இடத்துல பர்டிகுலராக பிலிப்பை கூப்பிட்டு கேட்குறாரு அப்படின்னா, அந்த மீட்டிங் நடக்குது இல்லையா, இந்த 3 நாள் மீட்டிங் நடக்குதுயா, அந்த ஊர் பிலிப்பினுடைய சொந்த ஊருக்கு பக்கத்து ஊர்.
அந்த உள்ளூர் பகுதியை சேர்ந்தவன் தான் யார்? பிலிப்பு. ஒரு உள்ளூர்காரர் இவர். பிலிப்பு தான் யார்? உள்ளூர்காரர். அவரை கூப்பிட்டு கேட்குறார். என்ன கேட்டார்? எப்பா இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்களே, இவ்வளோ பேருக்கு எப்படிப்பா சாப்பாடு கொடுக்குறது, என்ன பண்ண போகிறோம், நீ தான் ஐடியா சொல்ல, அப்படி கேட்டாரா? நல்லா பைபிளை நல்லா வாசித்து சரியாக புரிஞ்சுக்கணும். என்ன சொன்னார்னா, பிலிப்பை கூப்பிட்டு இவ்வளோ பேர் இருக்காங்களேப்பா, ஏறத்தாழ ஒரு 10,000க்கு மேலே, இது ஏறத்தாழ கணக்கு, குறைந்தபட்ச கணக்கு, ஏறத்தாழ தோராயமான கணக்கு, ஒரு 10,000க்கு மேலே இருக்கிறாங்களேப்பா. புருஷர்கள் தான் எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? ஆண்கள் தான் என்ன பண்ணாங்க? பைபிள் சொல்லுது ஆண்களுடைய கணக்கு தான் பைபிள் எப்பயுமே சொல்லும். 5,000 பேர் சாப்பிட்டாங்க. அப்போ நம்ம ஒரு பெண்கள் இருந்தாங்கன்னா ஒரு 10,000 பேர்னு என்ன பண்ணிக்கலாம், வைத்து கொள்ளலாம். ஒரு 10,000 பேர்த்துக்கு மேலே சாப்பிட்ணுமேப்பா, என்னப்பா செய்ய போகிறோம் அப்படி கேட்கல. அவர் கூப்பிட்டு என்ன கேட்குறாருன்னா, எங்கப்பா இவ்வளோ பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கலாம், இவ்வளோ பேர்த்துக்கு சாப்பாடு எங்கே வாங்கலாம்? கவனிங்க, நாம் ஆண்டவரை கேள்வி கேட்டோம் என்று சொன்னால் பதில் தெரியாமல் தான் கேட்போம். என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் இருந்தால் தான் ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்ம கேள்வி கேட்போம். ஆனால் தேவனை குறித்து நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் எங்கிலும் அவர் கேள்வி கேட்டார்னா பதில் அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்குறார். பதில் அவர் தெரிஞ்சுக்கிட்டு தான், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னா அவர் தெரியாமல் கேட்கல. எங்கப்பா நீ ஒழிச்சிக்கிட்டே எனக்கு கண்டுபிடிக்க முடியலையே, என்னால் கொஞ்சம் உதவி பண்ண, அப்படி கேட்கல. பதில் அவர் தெரிஞ்சு தான் என்ன பண்ணுறாரு, கேட்குறார். பதில் அவர் தெரிஞ்சுட்டு தான் கேட்குறார். அப்போ வேத பகுதி ரொம்ப தெளிவாக சொல்கிறது, தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி என்ன பண்ணார், இப்படி கேட்டார். அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். இது எப்படி இல்லை அப்படின்னா, தான் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவர்களை சோதிக்கும்படி இப்படி கேட்டார் அப்படின்னு இல்லை, அவனை சோதிக்கும்படி தான். அப்படின்னா இந்த டெஸ்ட்டு யாருக்கு கிடையாது, மற்ற 11 சீஷர்களுக்கு கிடையாது. இது குறிப்பாக யாருக்கு தான், பிலிப்புக்கு தான். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ பிலிப்புக்கு மட்டும்தான். அதனால தான் அவனை சோதிக்கும்படி கேட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கேள்விக்கும் பிலிப்புக்கும் தான் என்ன இருக்கு, சூப்பர், இந்த கேள்விக்கும் பிலிப்புக்கும் தான் சம்பந்தம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன கேட்டார், அப்பங்களை எங்கே வாங்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட ஒரு மீட்டிங் நடக்கும் பொழுது, அந்த மீட்டிங்களுடைய முடிவில் உங்கள் ஊரில் வச்சு நடக்கும் பொழுது உங்களை கூப்பிட்டு, பால்ராஜனே இவ்வளோ பேருக்கு சாப்பாடு எங்கே வாங்கலாம் அப்படின்னா பால்ராஜனே என்ன சொல்லுவார்? பால்ராஜன் என்ன தவிர மற்றெல்லாம் பதில் சொல்கிறீங்க. பால்ராஜன் என்ன சொல்லுவார்? இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு 500 இட்லி வாங்கலாம், அந்த இடத்துல தீந்துருச்சு அப்படின்னா இந்த கடையில் போய் என்ன பண்ணலாம், ஒரு 500 சப்பாத்தி வாங்கலாம், அப்படி தானே சொல்லணும். அப்படி தானே சொல்லணும். பிலிப்பு சொல்கிற பதில் என்ன? பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக 7வது வசனம், இவர்களில் ஒவ்வொருவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்திற்கு அப்பங்களும் இவர்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, காசு இல்லை ஆண்டவரேங்கிறாரு. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் திருவிருந்து மாதிரி கொடுத்தாலும், சாப்பாடு கொடுத்தாலும் இவ்வளோ பேர்த்துக்கு கொடுக்கறது என்ன இல்லை, காசு இல்லை ஆண்டவரே. பக்கத்தில் சொல்லுங்கள், காசு இல்லை ஆண்டவரே, காசு இல்லை ஆண்டவரே. அவர் என்ன சொன்னார், எங்கே வாங்கலாம், எங்கே வாங்கலாம். இவர் என்ன சொல்கிறான், என்கிட்ட எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன புரிய வருது உங்களுக்கு, என்ன புரிய வருது? கொஞ்சம் இந்த மூளையை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க கூடாது. ஆவியோடும் அப்புறம் என்ன கருத்தோடும் அப்படின்னா மூளையோடும் அர்த்தம். சிந்திக்கணும், கொஞ்சம் சிந்திக்கணும். சிந்திக்கிறது தான் சேர்த்து தான் ஆராதனை, சிந்திக்கிறது சேர்த்து தான் ஆராதனை. ரைட். ஆண்டவர் என்ன கேட்குறாரு, எங்கே வாங்கலாம், எங்கே வாங்கலாம். இவர் என்ன சொல்கிறாரு, காசு இல்லை, காசு இல்லை, 200 பணமும் இல்லை. ஆனால் 200 பணத்துக்கு வாங்கினாலும் என்ன பண்ணாது, இவங்களுக்கு பத்தாது. இது பொருத்தமான பதிலா? இது பொருத்தமான பதிலா? கவனிங்க. சரி, இப்போ நான் கேட்குறேன், 10,000 பேர் சாப்பிட உட்காந்துருக்குறாங்க, இந்த நேரத்தில் போய் பிலிப்பை சோதிக்கணுமா? நீங்கள் இயேசுவாக இருந்தால் என்ன நினைப்பீங்க? 10,000 பேர் சாப்பிட உட்காந்துருக்காங்க, இது பிலிப்பை சோதிக்கிற நேரமா? வாட் யூ திங்க்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய மகள் தண்ணி கேட்பா, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வா அப்படின்னு. ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுதோ இல்லை தண்ணி தாகத்துலையோ விளையாண்டு சீக்கிரம் கொண்டு வாப்பா அப்படின்பா. அப்போ நான் என்ன பண்ணுவேன், தண்ணி நிறைய அந்த
பாத்திரம் நிறைய, செம்பு நிறைய எடுத்துகிட்டு வந்து அவளுக்கு கொடுக்கும்போது சொல்லுவேன், யாராவது தண்ணி கேட்டாங்கன்னா நீ இந்த மாதிரி என்ன பண்ணணும், பாத்திரம் ஃபுல்லாக தான் என்ன பண்ணணும், பாத்திரம் ஃபுல்லாக கொடுக்கணும், அப்புறம் வாங்கி கொடுப்பா. இது என்ன பேட்டர்ன் அப்படின்னா, என் மகளுடைய தேவையை சந்திக்க போகிறேன், தேவையை சந்திக்கும் பொழுதே அவளுக்கு நான் என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதை என்ன பண்ணிட்டேன், சொல்லிக் கொடுத்துட்டேன். இப்போது 10,000 பேருக்கு உணவளிக்கணும், 10,000 பேருக்கு உணவளிக்கணும். ஆனால் பிலிப்புக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அந்த தேவையை வைத்து அவனுக்கு சொல்லிக் கொடுத்துடணும். அந்த தேவையை வைத்து என்ன பண்ணணும், அவனுக்கு சொல்லிக் கொடுத்துடணும். நான் அதை வாசிக்கும் பொழுது சமீபத்தில் தான் அதை சிந்தித்தேன். இது லேட்டஸ்ட். இது நான் ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கும்பொழுது ஆண்டவர் என்னோடு பேசும் அப்படிங்கும்பொழுது ஆண்டவர் எனக்கு சொல்லி தந்தார். 10,000 பேர்த்துக்கு ஒரு பெரிய தேவை இருக்கிறது, ஒரு பெரிய பரபரப்பு அங்கே இருக்குது. அவ்வளவு பெரிய கூட்டத்தில் நடுவிலே அந்த தேவையை சந்திக்கக்கூடிய பொறுப்புள்ளவராய் ஆண்டவர் இருக்கும் பொழுதும் தனி மனிதனை அவர் மறக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் நம்மை கும்பலாக என்ன பண்ணுறதில்லை, ஒரு நாள் டீல் பண்ணுறது இல்லை. தனிப்பட்ட மனிதர்களுடைய ஆன்மீக நிலை அவருக்கு முக்கியம். தனிப்பட்ட நபர்கள் அவரோடு கொண்டிருக்கிற அன்பும் உறவும் முக்கியம். தனிப்பட்ட நபர்கள் அவரை குறித்து என்ன அறிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எப்பொழுதுமே குழுவாக, கும்பலாக, தோராயமாக, உத்தேசமாக ஜனங்களை டீல் பண்ணுறது இல்லை. இந்து வசனம் தெளிவாக சொல்கிறது, அவர் ஒவ்வொருவருக்காக மரணத்தை என்ன பண்ணார், அவர் உலக ரட்சகர், இந்த உலகத்திற்காக அவர் தன்னுடைய ஜீவனை தந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தினகரனுக்காக அவர் பர்சனலாக செத்தார். தினகரனுக்காக என்ன பண்ணார், அவர் பர்சனலாக என்ன பண்ணார், செத்தார். அப்போது உலகம் மொத்தத்தையும் ரட்சிக்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு இருந்தாலும் அவர் என்னை குறித்து கருத்து உள்ளவராய் இருக்கிறார், என்னை குறித்து அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். இங்கு நாம் பெறுகிற முதல் 3 பாடங்கள் என்ன அப்படின்னா, 10,000க்கும் அதிகமான ஜனங்களுடைய தேவையை சந்திக்கிற அந்த நேரத்தில் கூட தேவன் பிலிப்பை என்ன பண்ணார், சோதித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு பெரிய தேவையில் இருக்கலாம், ஆண்டவர் உங்களை என்ன பண்ணலாம், சோதிக்கலாம். இது அதற்கான நேரமா? என்ன சொல்ல, முதல் தண்ணியை கொடுப்பா, முதல் என்ன கொடு, நீங்கள் வீட்டுக்கு போய் செஞ்சு பாருங்கள். நீங்கள் வீட்டுக்கு போய் அவசரத்துக்கு தண்ணி கேட்டோம்னா எதுலேருந்து எடுத்துகிட்டு வரட்டும், இந்த பாத்திரத்து இருந்தால் இந்த பாத்திரத்துனான்னு கேட்டால் ஜனம் என்ன சொல்லுவாங்க, கரெக்டாக சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு என்ன ஆகணும், இவ்வளோ பெரிய தேவை இருக்கிறது. அந்த நேரத்தில் பிலிப்பு என்ன பண்ணுறாரு, சோதிக்கிறார். நமக்கும் ஒரு தேவை வரும் பொழுது ஆண்டவர் போதிப்பதை, ஆண்டவரின் ஆன்மீக வாழ்விலே கவனம் செலுத்துவதை நான் என்ன பண்ணுறதில்ல, விரும்புறது இல்லை. ஆண்டவரே முதல் நான் கேட்டதை தாரோம், இது நேரமா, அதுக்கு நான் ஒரு பெரிய பலவீனத்திற்குள்ளாக இருக்கிறேன், நான் ஒரு பெரிய மனசோர்விலே இருக்கிறேன், நான் ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறேன், நான் ஒரு பற்றாக்குறையில் போய்கொண்டிருக்கிறேன், ஒரு பதட்டம் எப்பொழுதுமே எனக்கு இருக்கிறது, எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கிறது. இந்த நேரத்தில் நீர் எனக்கு சொல்லித்தரணுமா, இந்த நேரத்தில்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு அவருக்கு தெரிந்ததுனாலே தேவன் நம்மை குறித்து பதறுவதே இல்லை. பதட்டம் யாருக்கு தான், ஐயோ நாளைக்கு என்ன செய்வேன் அப்படின்னு நான் தான் பதறுவேனே ஒழிய, நாளைக்கு தினகரனுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு அவர் பதறப்போவது இல்லை. காரணம் அவர் அறிந்திருக்கிறார், காரணம் அவர் செய்ய போவதை அவர் அறிந்திருக்கிறார். இப்போ அந்த பதட்டம் இல்லாத நிலைக்கு நான் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், கமான் என்ன பண்ணணும்? நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு விட்டுறாங்க. என்ன பண்ணணும் சொல்லுங்க, அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நானும் அறிந்து கொள்ள வேண்டும். கவனம் திங்க வைங்க. அப்ப தேவனுக்கு என்ன கிடையாது, ஒரு பெரிய பதட்டம் இல்லை. தான் செய்ய போகிறதை அவர் என்ன பண்றார், ஏற்கனவே அறிந்திருக்கிறார். அப்படியே என்ன அர்த்தம்னா, எனக்கு ஒரு தேவை வந்த பிற்பாடு அவர் அதை குறித்து யோசிக்க போறது இல்லை. ஐயோ இப்படி ஒரு தேவை வந்துருச்சே, 5000 பேர் கூடி வந்துட்டாங்களே, 10,000 பேர் கூடி வந்துட்டாங்களே, எப்படி சாப்பாடு கொடுக்கறதுன்னு 3 நாள் முடிவிலே அவர் அதை யோசிக்கவில்லை. அவர் ஏற்கனவே அதை என்ன பண்ணார், திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார்.
என்னுடைய தேவைகள் எனக்கு தான் வியப்பையும், எனக்கு தான் பதட்டத்தையும், எனக்கு தான் என்னத்தை கொண்டு வரும், ஒரு பெரிய அதிர்ச்சியையும், ஒரு சர்ப்ரைஸாக இருக்குமே ஒழிய அது யாருக்கு இருக்காது. நம்ம என்ன தெரியுமா நினைப்போம், நம்முடைய பதட்டத்தை தேவனுக்கு கொண்டு போவோம். அவரும் டென்ஷனாக செயல்படணும். 12 மணிக்குள்ளே எனக்கு தேவை இருக்கு ஆண்டவரே, அது 12 மணிக்குள்ளே நீ என்ன பண்ணணும், என்னுடைய பதட்டத்தையும் யாருக்கிட்ட கொண்டு போகணும்னு நினைப்போம். ஆனால் அவருடைய சமாதானத்தை தேவன் எனக்கு தர விரும்புகிறார். தேவன் அவருடைய சமாதானத்தை என்ன பண்றாரு, ஏன்ட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புகிறார். தேவைகள் வரும் பொழுது அறிவே முக்கியம். எந்த அறிவு முக்கியம்? தேவன் என்னுடைய வாழ்விலே தேவையை எப்படி சந்திக்க போகிறார் அப்படிங்கிற அறிவே முக்கியம். அவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத நான் அறிந்து கொண்டேன் என்று சொன்னால் என் வாழ்க்கையில் பதட்டத்திற்கு என்ன இருக்காது, இடம் இருக்காது. கவனிங்க, தேவனை அறிந்து கொள்வது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத குறித்து தான் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். எனக்கு தெரிந்த அளவுக்கு யோவான் சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 45வது வசனம். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானுமாகிய இயேசு என்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, நியாயப்பிரமாண புஸ்தகம் அப்படின்னா, நியாயப்பிரமாண புஸ்தகம் அப்படின்னா முதல் 5 புஸ்தகம் என்னென்ன? யாத்திராகமம், அப்படியா? ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், அப்புறம் என்ன? உபாகமம். இந்த 5 புஸ்தகங்கள் சேர்ந்தது தான் மோசேயின் புஸ்தகம். இதை எழுதினது மோசே, அதனால இதுக்கு என்ன வந்தது, மோசேயின் புத்தகம்னு பேர். அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகளின் ஆகமம், தீர்க்கதரிசிகளின் ஆகமம். இப்போ இது ரெண்டுலேயுமே யாரை பற்றி எழுதி இருக்கிறதோ அவரை நான் பார்த்து விட்டேன். சொன்னது யாரு? பிலிப்பு. சொன்னது யாரு? பிலிப்பு. அப்ப வேதத்தை குறித்து, வேதத்தில் இருந்து வேதத்தை அள்ளும் பகலும் வாசித்து வாசித்து இயேசு யார் என்பதை என்ன பண்ணேன், கண்டு கொண்டேன் அப்படின்னு இவர் சொல்றார். இவர் போய் அதை இன்னொருத்தட்ட சொல்றார். இவர் போய் அதை என்ன பண்றாரு, நாத்தான் வேல்கிட்ட சொல்றார். அந்த நாத்தான் வேலும் என்ன பண்றாரு, இயேசுவினிடத்திலே வருகிறார். அந்த நாத்தான் வேலும் இயேசுவினிடத்திலே வருகிறார். இப்ப ஒரு நபரை சரியாக இயேசுவினிடத்திலே வழிநடத்தி விட்டார். நான் இயேசுவை பார்த்து விட்டேன். அவர் எந்த இயேசு? மோசேயின் ஆகமங்களிலும் தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலும் யாரை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறதோ அந்த இயேசு. அப்படின்னா பைபிளில் பழைய ஏற்பாடு எங்கிலும் இயேசுவை குறித்த அறிவை இவர் வாசித்து என்ன பண்ணாரு, பெற்றுக்கொண்டார். யாரு? பிலிப்பு. ஒரு சாதாரண ஆள் கிடையாது, சாதாரண ஆள் கிடையாது. வேதம் எனக்கு தெரியும், வேதத்தை வாசித்து நான் இயேசுவை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லுகிற நபர். அது மாத்திரமல்ல, வேதத்தை பிரசங்கித்து திட்டவட்டமாக ஒரு மனிதனுக்கு நாத்தான்வேல் அப்படிங்கிற ஒருத்தனுக்கு சொல்லி அவனையும் யார்கிட்ட கொண்டு போனேன், இயேசுவின் இடத்துல கொண்டு போனேன். அப்படி சொல்லுகிற ஒரு நபர், அப்படி சொல்லுகிற ஒரு நபர். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் பரமேறுவதற்கு முன்பாக சொல்லுகிறார். பிலிப்பு சொன்னதை அப்படியே சொல்றார். ரொம்ப ஆச்சரியம். மோசேயின் ஆகமத்திலும் தீர்க்க தரிசன ஆகமங்கள்லையும் என்னை குறித்து எப்படி எழுதியிருக்கு, விசாலமாக எழுதி இருக்கிறது அப்படின்னு யார்கிட்ட சொல்றாரு, சீஷர்கள்ட்ட சொல்றார். பிலிப்பு சொன்னா அதே வார்த்தைகளை சொல்றாரு. நீங்க வேதத்தை வாசிங்கன்னா அதுல என்ன குறித்து என்ன பண்ணியிருக்கு, எழுதி இருக்கு அப்படிங்கிறார். ரைட். இப்போ முதல் அதிகாரத்தை தானே அதை வாசிச்சோம். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தினுடைய துவக்கம், ஊழியத்தினுடைய துவக்கம் அதான் முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கடைசியில் அவர் போகும் பொழுது, கடைசி அந்த ஊழியத்தினுடைய இறுதி பகுதிக்கு வரும் பொழுது பிலிப்பு ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறார். என்ன வார்த்தை? யோவான் சுவிசேஷ புத்தகம் 14வது அதிகாரம் 8வது வசனம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 14வது அதிகாரம் 8வது வசனம். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது போதும், அது எங்களுக்கு போதும் என்றான். பிலிப்பு ஒரு கேள்வி கேட்கிறார், அருமையான கேள்வி. பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு. யோவான் 6வது அதிகாரத்தை புரிஞ்சுக்கணும்னா எதை படிக்கணும்? அதுதான் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். ஏன் யோவான் 6வது அதிகாரத்தை எடுத்துட்டு இங்கே போனோம் அப்படின்னா, பிலிப்பு கிட்ட ஏன் அந்த கேள்வியை ஆண்டவர் கேட்டார்? ஏன் அந்த கேள்வியை 12 பேர் இருக்கும் பொழுது பிலிப்பை கூப்பிட்டு ஏன் கேட்கிறார்?
ஏன் அந்த கேள்வியை கேட்டார்னு புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த சோதனை என்ன அப்படிங்கிறத என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை என்ன பண்ணல, அறியவில்லையா? என்னை கண்டவன் யாரை கண்டான்? அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? அடுத்த வசனம் வாசிங்க. பிதாவும் நானும் எப்படி இருக்கிறோம்? நீ விசுவாசிக்கவே இல்லையா? அறியவில்லையாங்கிற வார்த்தை வருதான்னு பாருங்க. கவனிங்க, இவன் நம்பவும் இல்லை, அறியவும் இல்லை. இவன் நம்பவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆண்டவரை சரியான விதத்திலே நம்பி சரியான விதத்திலே அறிந்திருந்தான்னா ஆண்டவரே பிதாவை எனக்கு காண்பீங்கன்னு என்ன பண்ண மாட்டான், சொல்ல மாட்டான், சொல்ல மாட்டான். அப்ப பிலிப்பை குறித்து இப்படி சொன்னது உண்மையா? அவன் என்ன சொல்றான், மோசேயில ஆகமங்களிலும் தீர்க்கதரிசன ஆகமங்களில் என்ன எழுதியிருக்கோ அதை வாசிச்சு அவரை என்ன பண்ணிட்டேன், பார்த்துட்டேங்கிறான். கடைசியில் ஒரு கேள்வி கேட்குறான், பிதாவை எங்களுக்கு, ஆண்டவர் சொல்கிறாரு நானும் பிதாவும் எப்படி இருக்கோம்? நீ இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? நீ நம்பலையா? நீ விசுவாசிக்கலையா? ஆரம்பிச்ச இடத்துக்கு நீ நம்பலையா? நீ விசுவாசிக்கலையா? அப்போ பிலிப்பு யார்? ஆண்டவரை அறிந்தவனா, ஆண்டவரை அறியாதவனா? இப்போ அந்த 5 அப்பம் 2 மீனுக்குள்ளே தான் அவனை கனெக்ட் பண்ணுறாரு. அந்த சந்தர்ப்பத்தில் தான் உங்களை கூப்பிட்டு கேட்குறார். இவ்வளோ பேத்துக்கு சாப்பாடு வாங்கணுமே, எங்கே வாங்கலான்னு கேட்குறார். உண்மையாகவே வேதத்தை வாசித்து என்னிடத்தில் கேள்வி கேட்கிறவர் யாருன்னு கேட்டால் பிலிப்பு என்ன தெரியுமா சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே, வனாந்திரத்தில் ஜனங்க என்ன பண்ணாங்க, போனாங்களே, வனாந்திரத்தில் ஜனங்க போனாங்களே, அப்போ அவங்களுக்கு சாப்பாடு வனாந்திரத்தில் இல்லையே. மோசே ஜெபித்த பொழுது வானத்திலிருந்து என்ன வந்துச்சு, மன்னா வந்துச்சு. எத்தனை வருஷம் வந்துச்சு? 40 வருஷம் அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தவறாமல் வந்துச்சு. மோசேயிலும் பெரியவர் நீர் அல்லவா, மோசேயிலும் பெரியவர் இங்கே இருக்கிறீர்களவா? இந்த 10,000 பேர்த்துக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை ஆண்டவரே, அப்படி தானே அவன் சொல்லியிருக்கணுமா இல்லையா? மோசே எழுதின ஆகமங்களிலிருந்து இயேசு கிறிஸ்துவை சரியா படிச்சிருந்தான்னா அப்படி கண்டிப்பாக சொல்லியிருக்கணுமா இல்லையா? இது உங்களுக்கு தெரியும்ல, இந்த வசனம் உங்களுக்கு வாசிக்க வேணாம். வானத்திலிருந்து என்ன விழுந்துச்சு? மன்னா விழுந்துச்சு. ரைட்? வானத்திலிருந்து எங்கெங்க மன்னா விழுந்துச்சு அப்படின்னு யாரும் கேட்டிங்கன்னா, ஞானஸ்தானத்தை கேன்சல் பண்ணிட்டு தயவு செஞ்சு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிருங்க. மன்னா விழுந்துச்சிங்களா வானத்திலிருந்து அப்படின்னா சரிதானா? வானத்திலிருந்து என்ன விழுந்துச்சு? மன்னா விழுந்துச்சு. எத்தனை வருஷம் விழுந்துச்சு? 40 வருஷம் விழுந்துச்சு. எந்த இடத்துல விழுந்துச்சு? வனாந்தரமான ஒரு இடத்துல. வசனம் சொல்லுது தூதர்களின் அப்பம். அது என்னது? தூதர்கள் சாப்பிட மாட்டாங்க, அது வானத்திலிருந்து உண்டானதுனால தூதர்களின் கீழே கிடைச்சது கிடையாது. கீழே மேட் இன் ஹெவன். இன்னைக்கு போட வேணாம், இங்கே லோக்கலாக இருக்குது. ஸோ மேட் இன் ஹெவன் அப்படி தானே அவன் சொல்லியிருக்கணும். ரைட். இப்போ தீர்க்க தரிசன ஆகமங்களிலிருந்து அவன் இயேசுவை அறிந்திருந்தான்னா எப்படி பதில் சொல்லியிருப்பான்? 2 ராஜாக்கள் புத்தகம் எடுத்துட்டிங்களா? எத்தனை அதிகாரம்? எத்தனை வருஷம்? 42லேருந்து 44. என்ன நடக்குதுங்க? வாசிங்க. எத்தனை அப்பம்? கடைசியில் இருக்கா? கடைசியில் பார்க்குறீங்களா? எத்தனை அப்பம்? 20 அப்பம். ஜனங்களுக்கு சாப்பிட. யார் சொன்னது? யார் சொன்னது? யார்? அதான் தேவனுடைய மனுஷன். யார் சொல்லுங்க? யார்?
யார் தேவனுடைய மனுஷன்? யார் அங்கே தேவனுடைய மனுஷன்? யார்? எலிசாவா? சரி, ரைட், வாசிங்க. ஆ, இப்போ 20 அப்பத்தை எத்தனை பேருக்கு வைக்கணும்? 20 அப்பத்தை 100 பேர் வேணும். தீர்க்கதரிசியாக ஒரு மனிதன் சொல்கிறான், 20 சப்பாத்தி இருக்குது அப்போன்னா சப்பாத்தி, இதை கொண்டு போய் கொடு அப்படிங்கன்னா, ஏன் 100 பேர் இருக்காங்க, என்கிட்ட எத்தனை சப்பாத்தி இருக்குது? ஒருத்தர் எவ்வளோ சாப்பிட்லாம்? 20 சப்பாத்தி சாப்பிட்ற ஆள்லாம் இருக்காங்க. இங்கே யார் அப்படி இருக்கீங்களா? அது தப்பு கிடையாது, சாப்பிடலாம். கவனிங்க, அவனுக்கு தெரியும்ல, 20 கொண்டு போய் 100 பேத்துக்கு முன்னாடி வைக்க சொல்கிற மேலே. ஆ ஆ என்ன சொல்கிறான்? நீ 20 அப்பத்தை கொண்டு போய் 100 பேத்துக்கு முன்னாடி வை, சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன இருக்கும்? எத்தனை பேர் சொல்கிறீங்க இதை நான் வாசிச்சதே இல்லைங்கன்னு? கரங்களை வைத்த முடியுமா? எல்லாம் வாசிக்கிறீங்களா? இதை ஏன் கேட்குறேன் அந்த கேள்வி அப்படின்னா, இதை யார் வாசிச்சது? நீங்கள் வாசிக்கல, அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்மளுக்கு இந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த பிரச்சனை கிடையாது. ஐயா ஒரு ஜெபம் பண்ணிக்கிங்க. அப்படியே வந்தாச்சு, கவனிங்க. அப்படி நினச்சிக்கிறாங்க. இதை யார் வாசிச்சேன்னு சொன்னா? பிலிப்பு. நல்லா என்ன சொன்னார்? மோசேயின் ஆகமங்களையும் வாசித்து இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டேன், தீர்க்க தரிசன ஆகமங்களையும் வாசித்து இயேசு கிறிஸ்துவை எல்லாத்தையும் படிச்சிருக்கேன், நல்லா தெரியும் அப்படிங்கிறான். இவர் தீர்க்க தரிசியான ஒரு நபர், தீர்க்க தேவனுடைய மனுஷன். அவன் 20 அப்பத்தை கொண்டு போய் 100 பேருக்கு தர்றான். சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்னா, மீதியானதை நீ என்ன பண்ணுவ? மீதியானதை எடுப்புங்கிறான். 100 பேர் சாப்பிட்டு மிச்சம் இருக்கும் போ, இது பத்தாத நீ நினைக்கிற, 100 பேரை சாப்பிட்டு மீதி இருக்கும் போ அப்படிங்கிறான். இதை பிலிப்பு அறிஞ்சு படிச்சிருந்தான்னா, எங்கே இத்தனை பேருக்கும் அப்பம் வாங்கலாங்கும் பொழுது என்ன பதில் சொல்லியிருப்பான்? என்ன சொல்லியிருப்பான்? ஆண்டவரே, எலியாங்கிற மனுஷனே 20 அப்பத்தை எத்தனை பேருக்கு கொடுத்தான்? 100 பேர் சாப்பிட்டு மிச்சம் இருந்தது. நீ தேவகுமாரன் அல்லவா? நீர் தேவன் அல்லவா? இந்த 5 அப்பத்தை என்ன பண்ண முடியும்? 10,000 பேருக்கு கொடுக்கலாம், மிச்சம் இருக்கும் ஆண்டவரே. சொல்லியிருப்பானா மாட்டானா? சொல்லியிருப்பானா இல்லையா? ஏன் சொல்லலை? அவன் என்ன நினச்சிக்கிட்டான்? இயேசு கிறிஸ்துவை படித்து தெரிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவை நிறைய பேர் இப்போ வரேன் பாருங்க. செய்தியின் தலைப்பு என்ன? பிலிப்பு ஆகிய, நான் என்ன இந்த செய்தியை வைக்கல, பிலிப்பு ஆகிய நீங்கள்னு வைக்கல, பிலிப்பு ஆகிய தேவையோடு வரவங்களுக்கு என்ன சொல்லுவேன்? கடைசியில் சொல்லுங்கள். என்ன சொல்லுவேன்? ஏன்னா அதே தானே எல்லாத்தையும் சொல்கிறேன். நீங்கள் எத்தனை கேள்வி கேட்டாலும் கடைசியில் என்ன சொல்லுவேன்? சொல்லுங்கள். ஏன்னா அதுதான் உண்மையான பதில். கவனிங்க, உங்களுக்கு கரெக்டாக சொல்லித்தரேன்னா, பிலிப்பு மோசேயின் ஆகமங்களிலும் தீர்க்கதரிசன ஆகமங்களையும் எழுதியிருக்கிறவர் நான் கண்டம்பா அப்படின்னு நாத்தான்வேல்கிட்ட சொல்லி, நாத்தான்வேலை யார்கிட்ட கூப்பிட்டு போனான்? கரெக்டாக சொல்லணும் கூப்பிட்டு போனானா இல்லையா? கரெக்டாக ஊழியம் பார்த்தானா? பைபிளை ஒழுங்காக படித்தானா? ஆனால் தேவைன்னு வரும்பொழுது என்ன பண்ணலாம்? அவன் கடவுளை அறிஞ்சிருந்தானா அறியலையா? எனக்கு பக்கத்தில் சொல்லுங்கள், ஆண்டவர் யாருன்னு தெரியும், ஆனால் அவர் என்ன செய்வார்னு எனக்கு தெரியாதுங்க. என்ன செய்வார்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அது நியாயமா? ஒருத்தர் உண்மையாலுமே தெரிஞ்சிச்சுன்னா என்ன சொல்லுவோம்? நீ யாருன்னு தெரியும், நீ என்ன செய்வான்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி இதெல்லாம் விட்டுடலாம், லோக்கலாக பேசுவோம். எங்கள் ஏதாவது வரும்பொழுது என்ன சின்ன வயசில் ஏதாவது பண்ணிவிட்டு விளையாட்டு தினமாக ஏதாவது பண்ணிவிட்டு ஏதாவது உடச்சிட்டு உட்காந்தோன்னா எல்லாம் கேட்பாங்க. எங்கள் மாமா, எங்கள் அம்மா எல்லாமே கேட்பாங்க, அப்படி பண்ணியா சொல்லு, அப்படி பண்ணியா சொல்லு. எங்கள் அப்பா எங்கள் பாட்டி பேசாமல் இருப்பாங்க, ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க. அவங்க தான் நம்மளுக்கு மென்டர். என்னம்மா நீங்கள் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா,
அவன் கண்டிப்பாக பண்ணியிருப்பான், எனக்கு தெரியும்பாங்க. அதை கண்டிப்பாக அவன் தான் என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக பண்ணியிருப்பான். உனக்கு தெரியாதனால நீங்கள் என்ன பண்ணிட்டுருங்க, அவனை கோஷன் பண்ணியிருக்கேன், அவன் கண்டிப்பாக பண்ணியிருப்பான். என்னென்னா ஒருத்தரை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவர் என்ன செய்வாருங்கிறது எனக்கு என்ன பண்ணணும், தெரியணும். அதுதான் அவரை சரியாக அறிந்து கொண்டது. என்ன சொல்கிறான், மோசேயின் ஆகமங்களிலே எழுதி இருக்கிறவரை என்ன பண்ணேன், கண்டு கொண்டேன். தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதி இருக்கிறத என்ன பண்ணேன், கண்டு கொண்டேன். ஒரு தேவைன்னு வரும் பொழுது கடவுளை எனக்கு என்ன பண்ணாது, தெரியாது. கடவுளை எனக்கு தெரியாது. உலக ஜனம் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் என்ன பண்ணுவேன், நடந்துக்குவேன். அங்கே ஒரு உலகத்தான் இருக்கான், கடவுள்னு யாருன்னே தெரியல. அவனை கூப்பிட்டு எப்பா சாப்பாடு எங்கேப்பா வாங்கலாம்னா அவன் என்ன சொல்லுவான், காடாக இருக்குது 10,000 பேத்துக்கு எங்கேப்பா போய் வாங்குறது. இந்த பதில் இஸ்ரவேலில் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் சொல்லுவான். இதற்கு ஆண்டவருக்கு சீசனாக இருக்கணும்னு அவசியமே சம் எக்ஸ் அண்ட் ஒய். யாரோ ஒருத்தனை கூப்பிட்டு ஆண்டவர் எப்பா இவ்வளோ பேத்துக்கு எங்கேப்பா சாப்பாடு வாங்கலாம்னா, எங்கே போய் சாப்பாடு வாங்கினாலும் எவ்வளோ காசு வாங்கினாலும் இவ்வளோ பேருக்கு 10,000 பேருக்கு கடலில் ஒரு டக்குன்னு ஆர்டர் பண்ண முடியுமா? இன்றைக்கி அதை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்படி சொல்லியிருப்பானா இல்லையா? ஒரு சாதாரண மனிதன், சராசரியான மனிதன் தேவையின் நடுவில் எவ்வளவு பதட்டமாக ரொம்ப யோசித்து பதில் சொல்லுவானா, அப்படி தான் யார் சொன்னான், பிலிப்பு சொன்னான். ஆனால் இவன் தான் சொல்கிறான், மோசேயின் ஆகமங்களிலும் தீர்க்க தரிசன ஆகமங்களிலும் எழுதியிருக்கிறவரை நான் என்ன பண்ணேன், கண்ணே பார்த்துட்டேன்ப்பா நான் அப்படிங்கிறான். நல்லா ஊழியம் செய்கிறாரு. இவர் சீஷன். இவர் யார், சீஷன். பைபிள் படிக்காத ஒரு ஆள் கிடையாது. தேவையின் நடுவாக கர்த்தர் என்ன செய்ய போகிறார் அப்படி தெரியாதனால தான் ஐயோ இந்த தேவைக்கு நான் என்ன செய்ய போறேன், இந்த தேவைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. ஏன் அந்த கேள்வி வருதுன்னா, நான் என்ன செய்ய போகிறேங்கிற கேள்வி எதுனா அவர் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல. இப்போ யாரை சொல்கிறேன், பிலிப்பாகிய நான் பைபிளை படிச்சுக்கிட்டே இருக்கும், குறிப்புகள் எழுதுறது. யாரும் கேட்டாங்கன்னா எது சொன்னாலும் சரி ஜெபம் பண்ணுங்க, கவலைப்படாதீங்க சிஸ்டர், என்ன பண்ணுங்க, கவலைப்படாதீங்க, நம்புங்க சிஸ்டர். இப்போ யாரை சொல்கிறேன், இப்போ என்ன சொல்ல, இப்போ உங்களை சொல்கிறேன். யாராவது ஒரு பண தேவையோடு வர்றாங்க, என்ன சொல்லுவீங்க, கவலைப்படாதீங்க, என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எப்போ ரொம்ப பயமாக இருக்குது, வயிறெல்லாம் ரொம்ப வலிக்குது, நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி படபடன்னு இருக்குது, என்ன பண்ண, ஒரு ஜெபம் பண்ணி விட்றோம் வாங்க, கமான் என்ன பண்ணுங்க, ஒரு ஜெபம் பண்ணி விட்றோம் வாங்க. ஒன்றும் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க சார், ஜெபம் பண்ணுவோம் சொல்லுவோமா இல்லையா, சொல்கிறீங்களா இல்லையா, சும்மாவது சொல்லுவோமா இல்லையா, என்ன சொல்ல ரைட். வேதாகமத்திலிருந்தும் இப்போ யார் அறியல, எப்படி அறியலன்னு சொல்கிறான்னா, ஆண்டவர் பரமேற பொழுது என்ன கேட்கலாம், பிதாவே எங்களுக்கு, அவர் சொல்கிறாரு, நீ நானும் பிதா ஒன்றா இருக்கா, நீ இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாமா, நீ விசுவாசிக்கவில்லையா, நீ நம்பவில்லையான்னு என்ன பண்ணுறது அவன்கிட்ட கேட்குறாரு. ரைட். காணா ஒரு கல்யாணத்தில் அற்புதம் நடந்துச்சுல, அது தேவன் செய்த எத்தனாவது அற்புதம், தேவன் செய்த முதலாவது. பிலிப்பு அப்போ கூட இருந்தாரா, பிலிப்பு கூட இருந்தாரா, இருந்தார். காணா ஒரு கல்யாணத்தில் எடுங்க 2வது அதிகாரம் 3ஆம் நாளிலே கலிலேயில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. கவனிங்க, 2வது அதிகாரம் 1ஆம் வசனம். 3ஆம் நாளிலே கலிலேயில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவின் தாயும் அங்கே, இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு என்ன பண்ணாங்க, இயேசுவும் அந்த சீஷர்களும் ஆண்டவருடைய அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்படணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிலிப்பு யார் கூட போயிருக்காரு, பிலிப்பு இயேசு கூட இருக்கிறார். ஏன்னா 12 பேர்ல ஒருத்தர். திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய், இதெல்லாம் நீங்கள் தெரியும்ல, உங்களுக்கு தெரியும்ல. 11. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை, எத்தனாவது அற்புதம், ஊழியத்தில் நடந்த முதல் அற்புதமே தண்ணி என்ன மாத்துறாரு, திராட்சரசமாக மாற்றினார். எல்லாம் குடிச்சு மிச்சம் இருந்துச்சா, எல்லாம் குடிச்சு மிச்சம் இருந்துச்சா இல்லையா. 11. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் என்ன பண்ணாங்க,
அவருடைய சீசனும் யார்? பிலிப்பையும் சேர்த்து. கவனிங்க, மோசேயையும் நான் படிக்கலை ஆண்டவரே, தீர்க்கதரிசியிலையும் படிக்கலை நம்மளை மாதிரி. ஆனால் நான் கண்ணால் பார்த்தேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு அனுபவமே இருக்கிறது. கண்ணால் என்ன பண்ணேன்? பார்த்தேன், எனக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. பச்சை தண்ணீரை நீ என்னவா மாற்றினீர்? ராட்சசமாய். அதை குடிச்சு ஜனங்க என்ன பண்ணாங்க? மீதமும் ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அது கரெக்டாக இருக்காது, மிச்சம் இருக்கும். பிசாசு சொல்கிறாங்க வனாந்தரத்தில், இந்த கல்லுகளை என்னவா மாற்றும்? அப்போனா இவனுக்கு என்ன தெரியும்? கல்லை அப்பமா வனாந்தரத்தில் மாற்ற யாரால முடியும்? இந்த அறிவு யாருக்கு இருந்துச்சு? புரியுதா? புரியுதா? இந்த அறிவு யாருக்கு இருந்துச்சு? ஆனால் அவன் ரசிக்கப்படுவானா? அவன் கடவுளுடைய பிள்ளையாவானா? அறிவு அவனுக்கு கரெக்டா? அப்போ இவன் என்ன சொல்லியிருக்கலாம்? ஆண்டவரே, மோசேயையும் படிக்கல, தீர்க்கதரிசியும் படிக்கல உங்களை மாதிரி, இது தைரியமாக சொல்லலாம். ஆனால் என் கண்ணால் பார்த்தேன் ஆண்டவரே, தண்ணீர் என்னவா மாறிச்சு. எத்தனையோ பேர் அதை என்ன பண்ணாங்க? குடிச்சு மிச்சமும். நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் என்ன பண்ணேன்? இன்றைக்கு ஒரு அற்புதமாக செய்ய முடியும். இந்த வனாந்தரத்தில் செய்ய எதை வேணாலும் நம்ம அப்பா அம்மா மாற்ற முடியும். கண்டிப்பாக அது மிச்சம் இருக்கும் ஆண்டவரே. சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஒன்று வசனத்திலிருந்து சொல்லியிருக்கணும், இல்லை அனுபவத்திலிருந்து சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்படின்னு சொல்லலை. நம்ம எளிமைப்போம். இப்போ ஒரு தேவையை சந்திக்கும் பொழுது ரொம்ப சின்சியராக சொல்லுங்கள், ஆண்டவர் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுலேருந்து ஒரு அற்புதத்தையாக நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுலேருந்து சின்னதோ பெருசோ ஒரு அற்புதமாக நமக்கு நடந்திருக்கா இல்லையா? ஒரே ஒரு அற்புதம். பைபிளே தெரியலங்க, ஆனால் ஒரு அற்புதமாக நடந்திருக்கா இல்லையா? அப்போ அந்த அனுபவத்தில் இருந்தாவது நான் என்ன பண்ணணும்? அனுபவத்தில் இருந்தால் அன்னைக்கு நடந்த மாதிரி நடக்குயா? அன்னைக்கு இப்படி தான் நடந்துச்சு, அன்னைக்கு நடந்த மாதிரி நடக்கும். அதுவாவது பிலிப்புக்கு இருக்கணுமா இல்லையா? அதுவும் இல்லை, அதுவும் இல்லை. இதைத்தான் பிலிப்புக்கு என்ன பண்ணாரு? டீச் பண்ணணுன்னு நினச்சார். அதிகாரத்தில் சொன்னீங்கப்பா, முதல்ல நீ என்கிட்ட வரும்போது சொன்னீங்கல்ல, மோசே குறித்து எழுதியிருக்கிறதையும் உமை குறித்து நான் கண்டேன் ஆண்டவரே, தீர்க்க தரிசனிகளை உண்மை குறித்து எழுதியிருக்கிறது நான் கண்டேன் சொன்னில்லை, எனக்கு ஊழியெல்லாம் செஞ்சில்ல, அற்புதம் நடக்கும்போது என் கூட இருந்தில்ல, அற்புதம் நடக்கும்போது என் கூட இருந்தில்ல. இப்போ இந்த இடத்துல எங்கே வாங்கலான்னு கேட்கும் பொழுது 200 பணத்துக்கு வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் போதாதுங்கிறியப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கன்க்ளூஷன் இதுதான் முக்கியம். நீங்கள் இதை தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறீங்க. வேதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை அறிவதல்ல, வேதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை. பைபிளில் பயப்படாதேன்னு போட்டிருக்கோம், அண்டர்லைன் பண்ணுவாங்க. பயப்படக்கூடாது அப்படிங்கிறது புத்திக்கு தெரியும், ஆனால் பயப்படுவாங்க. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். நம்ம அவருடைய கையில் இருக்கிறோம். வாசிப்போம், அண்டர்லைன் போடுவாங்க, கேட்கும் போது ஆமேன்பாங்க, சந்தோஷமாக இருக்கும். ஆனால் சூழ்நிலைகள் வரும்பொழுது ரொம்ப சாதாரணமாக. அப்போ கடவுளை அறிந்திருக்கிறேன்னு சொன்னால் என்ன தெரியுமா அர்த்தம்? எனக்கு இயேசுவை தெரியும்னா என்ன தெரியுமா அர்த்தம்? தேவைகளின் நடுவிலே தேவனை அறிவது. அவர் இப்படி தான் செய்வார், எனக்கு இப்படி தான் செயல்படுவார். தேவைகளின் நடுவிலே எந்த மனிதன் கடவுள் செய்ய போகிறதை அறிந்திருக்கிறானோ அந்த மனிதனே தேவனை அறிந்தவன். அந்த மனிதனே தேவனை. தேவையின் நடுவிலே, என்னுடைய பற்றாக்குறையின் நடுவிலே, என்னுடைய பலவீனத்தின் நடுவிலே, ரைட், என்னுடைய நெருக்கடிக்கு நடுவிலே, என்னுடைய பயங்களுக்கு நடுவிலே, என்னுடைய நிச்சயமில்லாத சூழ்நிலையின் நடுவிலே, எதிர்பாராத ஒன்று எனக்கு நடக்கும் பொழுது, உதவி அற்ற நிலையிலே, வெறுமையிலே, தவிப்பிலே, எந்த மனிதன் கடவுள் எனக்கு இப்படி தான் செய்வார், இதை தான் செய்வார், என் வாழ்க்கை அவர் கையில் இருக்குது, அவர் இன்னார்னு நினைவேன்,
தேவையிலிருந்து ஒரு மனிதன் யாரை கடவுளை அறிகிறான் இல்லையா, அவன் தான் கடவுளை அறிந்தவன். தேவையிலிருந்து கடவுளை அறிகிறவன். நீங்கள் வேதத்திலிருந்து ஆண்டவரை அறிஞ்சிக்கிட்டாலும் நடைமுறையில் வாழ்க்கையை ஓட்ட முடியாது. அந்த ரெவலேஷன் தான் நம்மளுக்கு வேணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? என்ன ஜெபம் பண்ண போகிறோம்? தேவை வரும் பொழுது ஆண்டவரே எனக்கு என்ன சொல்லித்தர விரும்புகிறீர் அப்படி ஜெபம் பண்ணுங்க. என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறீர், என்கிட்ட எப்படிப்பட்ட பதிலை எதிர்பார்க்கிறீர், உம்மை குறித்து நான் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன, இப்படி நீங்கள் ஒரு தேவையை எதிர்கொள்வீர்கள் என்று சொன்னால் அது ரொம்ப நல்லா இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆண்டவருடைய ஃபார்முலா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் கேளுங்க. எப்பொழுதுமே நம்முடைய தேவைகளை சந்திக்கும் பொழுது அவர் ஒரு பெரிய நோக்கம் வைத்திருப்பார். என்னுடைய தேவை ஒரு 10 ரூபாயாக இருக்கலாம். என்னுடைய தேவை என்ன இருக்கும்? ஒரு 10 ரூபாயாக இருக்கலாம். ஆனால் அவர் எனக்கு சொல்லித்தர வேண்டிய நோக்கம் பெருசு. எனக்கு சொல்லித்தர வேண்டிய நோக்கம் பெருசு. எனக்கு என்னன்னா என்னுடைய தேவை பெருசு. என்னுடைய தேவை பெருசு. என்னுடைய தேவை பெருசு. அவரை கற்றுக்கொள்ளணும் அது தேவையில்லை. என்னுடைய தேவை தான் எனக்கு பெருசு. ஒரு 1 ரூபா காயினை வீட்டுக்கு போய் உங்கள் கண்ணுக்கு பக்கத்தில் எடுத்து இப்படி வச்சு பாருங்கள், என்ன தெரியும்? உங்களுக்கு உலகமே என்னது தான்? 1 ரூபா காயினாக தான் தெரியும். நிறைய பேர் தேவையை ரொம்ப நுணுக்கமாக, ரொம்ப ஆழமாக, ரொம்ப பெருசாக, கவனமாக எதில் கவனத்தை வச்சிடுறாங்க? தேவை மீது வச்சிடுறாங்க. ஆனால் ஒரு தேவையை எதிர்கொள்ளும் பொழுது நீங்கள் கவனமாக, கருத்தாக, ஆழமாக உங்கள் புத்தி எங்கே வைக்கணும்? எங்கே வைக்கணும்? கடவுள் மீது வைக்கணும். எங்கே வைக்கணும்? கடவுள் மீது. ஒரு ஒரு பற்றாக்குறையை எதிர்கொள்கிறீங்களா? ஒரு ஒரு உடம்பு சரியாமல் போதா உங்களுக்கு? ஹாஸ்பிட்டல் போங்க, எல்லாம் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் உடம்பு மேலே வைக்கிற கவனத்தை விட ஆண்டவர் மேலே கவனத்தை ஜாஸ்தி என்ன பண்ணுங்கள்? வைங்க. திடீர்னு எதிர்பாராமல் ஏதாவது நெருக்கடிக்குள்ளே சிக்கிக்கிறீங்களா? பயப்படாதீங்க. எதை கொண்டு போய் வைங்க? உங்கள் கவனத்தை எங்கே வைங்க? கடவுள் மேலே வைக்க பழகுங்க. கடவுள் மேலே வைக்க பழகுங்க. இந்த தேவையில் எனக்கு என்ன ஆண்டவரை சொல்லித்தர விரும்புகிறீங்க? இதெல்லாம் யாருக்கு தான் சாத்தியம்? ரட்சிப்பின் நிச்சயமுடையவர்களுக்கு தான் சாத்தியம். தேவன் தருகிற ஆறுதல், தேவனுடைய வழிமுறைகள் மீட்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே பொருள். அத்தனை பேர் உட்காந்துருந்தாங்க. அந்த 10,000 பேர் கூட்டத்திலேருந்து இங்கே வாப்பா யாரையாவது ஒருத்தனை எழுப்பி, இல்லை போகிறவனை கூப்பிட்டு எங்கப்பா அப்பா அவங்களாம் கேட்கல. யார்கிட்ட தான் கேட்டார்? அவன் தப்பாக சொல்லுவான்னு தெரியும், ஆனால் அவன் யார்கிட்ட தான் கேட்டார்? ஒரு தேவைக்குள்ளே போகும்பொழுது என்னுடைய பதட்டத்தை கடவுள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி தான் நினைக்கிறோம். இங்கே இருந்து அவர் என்ன புரிஞ்சுக்கணும்? ஆண்டவர் நீ புரியலையா? உமக்கு தெரியலையா? உமக்கு கண்ணு இல்லையா? என்ன பண்ணணும்? அவர் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அதனால தான் அழுது ஜெபிக்கிறோம். ஏன்? கொஞ்சம் கண்ணீர் விட்டால் புரிஞ்சுக்குவார். இல்லை என்ன சொல்கிறாங்க? நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்குவார். 1 மணி நேரத்துக்கு பதிலாக 2 மணி நேரம் உங்கள் கஷ்டத்தை சொன்னீங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ணுவார்? புரிஞ்சுக்குவார். நீங்கள் ஒரு ஆளாக சொல்கிறதுக்கு பதிலாக ஜெபம் பண்ணீங்கன்னு ஒரு 10 பேராக சேர்ந்து சொன்னீங்கன்னா உங்கள் கஷ்டத்தை அவர் கரெக்டாக புரிஞ்சுக்குவார். நான் என்ன சொல்கிறேன், அப்படி கிடையாது. வாயில் சொல் பிறவாததற்கு முன்பாகவே அதை என்ன பண்ணியிருக்காரு? அவர் என்ன செய்ய போகிறாருங்கிறது அவருக்கு தெரியும். அவர் எல்லாம் பிளான் பண்ணி வச்சிட்டாரு. தேவை நடுவாக அவரை புரிஞ்சுக்கணும். தேவை நடுவாக என்ன பண்ணணும்? அவரை புரிஞ்சுக்கணும். அப்படி யோசிக்கிறதுனாலே நம்ம சீசனாக இருக்கும், ரசிக்கப்பட்டிருக்கோம். சீசன் கூட தடுமாறுவான். சீசனே தேவைகள் வரும்பொழுது என்ன பண்ணுவான்? தடுமாறுவான். எவ்வளோ பெரிய சீசனாக இருந்தாலும் அவன் தடுமாறுவான். தேவைகள் நடுவிலே வாழ்க்கையை நிஜத்தை சந்திக்கும் பொழுது, அச்சுறுத்தல்களை சந்திக்கும் பொழுது, தோல்விகளை சந்திக்கும் பொழுது, கைவிடப்படுகிற சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது, எதிர்காலம் அச்சுறுத்தும் பொழுது, எவ்வளோ பெரிய சீசனாக இருந்தாலும் என்ன பண்ணுவான்? இது எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்? பொறுப்புகள், சுமைகள், பொறுப்புகள் அழுத்தும் பொழுது இது எப்படி ஃபேஸ் பண்ணுறது? இது எப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு எவ்வளோ பெரிய சீசனாக இருந்தாலும் என்ன பண்ணுவான்? தடுமாறுவான். அப்போ இதெல்லாம் யோசிங்க. ஒரு பிடிப்பு நமக்குள்ளே இருக்கிறான். ஒரு பிடிப்பு நமக்குள்ளே இருக்கிறான். ஒரு தேவையோடு வருகிற ஜனங்களுக்கு நீங்கள் சரியாக ஆலோசனை சொல்லுவீங்க. அப்படின்னா என்னென்னா, புத்தியில் சரியாக வச்சுருக்கீங்க. புத்தியில் சரியாக தான் இருக்குது. அது கடவுளை அறிஞ்சது கிடையாது. தேவையில் அறிவது. தேவனை தேவையிலே, தேவைகளுக்கு நடுவிலே
அறிவர். தேவைகளுக்கு நடுவிலே அறிவர். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். இது உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழலுக்கும் பொருந்தும். இது ரொம்ப முக்கியமானது.